டெல்லி மாணவி கற்பழித்து கொல்லப்பட்டது தொடர்பான ஆவணப்படத்தை பிபிசி, இங்கிலாந்து உள்ளிட்ட உலக நாடுகளில் புதனன்று இரவு ஒளிபரப்பியது. கடந்த 2012ஆம் ஆண்டு டெல்லியில் மருத்துவ மாணவி ஓடும் பேருந்தில் கற்பழித்து கொல்லப்பட்டது தொடர்பாக இந்தியாவின் மகள் என்ற பெயரில் ஆவணப்படத்தை இங்கிலாந்தைச் சேர்ந்த பெண் இயக்குநர் லெஸ்லி உட்வின் தயாரித்தார். இவ்வழக்கில் தூக்கு தண்டனை பெற்று திகார் சிறையில் இருக்கும் முகேஷ் சிங்கின் பேட்டியும் இந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றது. இந்தியாவில் பெரும் அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்தது. பிபிசி டிவிக்காக தயாரிக்கப்பட்ட இப்படத்தை ஒளிபரப்ப டெல்லி நீதிமன்றத்தில் தடை பெற்ற மத்திய அரசு படத்தை ஒளிபரப்பக்கூடாது என்று பிபிசியை கேட்டுக் கொண்டது. ஆனால் புதனன்று இரவே இங்கிலாந்து மற்றும் பல்வேறு உலக நாடுகளில் ஆவணப்படத்தை பிபிசி ஒளிபரப்பியது. மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தன்று ஒளிபரப்பவிருந்த நிலையில் சர்ச்சை காரணமாக படத்தை பார்க்கும் ஆவல் கூடியதால் முன்கூட்டியே ஒளிபரப்பியதாக பிபிசி நிறுவனம் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. இந்திய அரசின் அறிவிப்புக்கு கட்டுப்பட்டு இப்படத்தை இந்தியாவில் ஒளிபரப்ப மாட்டோம் என்ற மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு பிபிசி நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவின் மகள் படத்தை ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் என்று டெல்லி மாணவியின் தந்தை வியாழனன்று கூறியுள்ளார். இந்திய சமுதாயத்தின் அவல நிலையை பிரதிபலிக்கும் இப்படம் பெண்கள் குறித்த மனப்பான்மையை தெளிவாக சித்தரித்துள்ளதாக அவர் காரணம் கூறியுள்ளார். கற்பழிப்புக்கு உடன்பட்டிருந்தால் மாணவி உயிரோடு இருந்திருப்பாள் என்ற தூக்கு தண்டனை கைதி முகேஷ் சிங் அளித்த பேட்டிதான் இந்தியாவில் படத்துக்கு தடை விதிக்க காரணமாயிருக்கிறது. சிறையில் இருக்கும் முகேஷ் இப்படி பேசுகிறான் என்றால் வெளியில் இருந்தால் எப்படி பேசுவான் என்றும் மாணவியின் தந்தை ஆவேசத்துடன் கேட்டார்.